வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அர்ஜுன் ஸ்டுடியோ. இன்றைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு உண்மை என்ன தெரியுமா? உன்னை மதிக்காத உறவு அது உறவே இல்லை. அன்பு இருக்கலாம், பேசலாம், சிரிக்கலாம். ஆனா அந்த உறவுக்குள்ள ரெஸ்பெக்ட் இல்லை என்றால் அது உண்மையான உறவு அல்ல. நம்ம வாழ்க்கையில் சில பேர் வருவாங்க, நம்ம மனசை பிடிப்பாங்க. ஆனா நாளடைவில் அவர்கள் நம்மை இக்னோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க லவ்வுக்கு பின்னாடி உண்மை இல்ல, அது ஒரு இமோஷனல் ட்ராப்பாக மாறும். இன்னைக்கு இந்த ஸ்டோரி உங்க மனசை மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கை பார்வையே மாற்றும். வெல்கம் டு அர்ஜுன் ஸ்டுடியோ. ஒரு சிறிய ஊரில் குமார் என்ற ஒரு சாதாரண பையன் இருந்தான். அவன் வாழ்க்கை எளிமையானது. ஆனால் அவனுக்குள் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அதுதான் அதிகமாக நம்பும் குணம். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று அவனுக்கு புரியாது. ஒருத்தர் சிரிச்சா போதும் அவனை நல்லவன் என்று நினைப்பான். ஒருத்தர் அன்பாக பேசினா போதும் அவனை வாழ்க்கையா நினைப்பான். அந்த தவறுதான் அவன் வாழ்க்கையை மாற்றப் போகுது என்று அவனுக்கு தெரியாது. ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் பிரியா என்ற பெண் வந்தாள். அவள் பேசின விதம், அவள் சிரிப்பு, அவள் அன்பு எல்லாம் பெர்ஃபெக்ட். குமார் நினைத்தான், இவள்தான் என் வாழ்க்கை. பிரியா ஆரம்பத்தில் ரொம்ப அன்பாக இருந்தாள். அவன் ட்ரீம்ஸ் பற்றி கேட்டாள், அவனை மோட்டிவேட் பண்ணினாள், அவனை ஸ்பெஷல் ஃபீல் பண்ணினாள். குமார் முழுமையாக அவளுக்குள் விழுந்தான். ஆனால் சில நாட்களில் அவள் மாற ஆரம்பித்தாள். ஒரு நாள் அன்பு, மறுநாள் கோல்ட் பிஹேவியர். ஒரு நாள் பேசுவாள், மறுநாள் இக்னோர் பண்ணுவாள். குமார் கன்ஃபியூஸ் ஆனான். நான் என்ன தப்பா பண்ணேன்? ஆனா உண்மை அது இல்ல. இது லவ் இல்ல, இது இமோஷனல் கண்ட்ரோல். நாள் போக போக அவள் ரெஸ்பெக்ட் காட்டுவதை நிறுத்தினாள். அவன் மெசேஜஸ் இக்னோர் செய்யப்பட்டது, கால்ஸ் பிக் செய்யப்படவில்லை. ஆனா அவள் தேவைப்பட்டப்போ மட்டும் அவனை பயன்படுத்தினாள். குமார் ஸ்லோலி மென்டலி பிரேக் ஆக ஆரம்பித்தான். அவன் நண்பர்கள் சொன்னார்கள், இது டாக்ஸிக் தான், வெளியே வா. ஆனா அவன் காதல் அவனை பிளைண்ட் பண்ணியது. ஒரு நாள் அவன் அவளை பார்க்க போனான். கையில் ஒரு கிஃப்ட் வைத்திருந்தான். ஆனா அவள் அவனை பார்த்தே இல்ல. ஃபோன்ல பிஸி. அவன் காத்திருந்தான். நேரம் போய்கொண்டே இருந்தது. பிறகு அவள் சொன்னாள், இப்போ போ, பிஸி. அந்த ஒரு வார்த்தை அவன் மனசை உடைத்தது. அவன் அமைதியா நடந்தான். ஆனா அந்த வாக் அவன் வாழ்க்கையை மாற்றியது. அவன் மனதில் ஒரு குரல் கேட்டது, நீ ஏன் இவ்வளவு கீழே போற? அந்த இரவு அவன் தூங்கவில்லை. முதல் முறையாக தன்னை பற்றி யோசித்தான். நான் ஏன் இவ்வளவு டிஸ்ரெஸ்பெக்ட் ஆக்செப்ட் பண்ணுறேன்? அடுத்த நாள் அவன் ஒரு முடிவு எடுத்தான். அவளை சேஸ் பண்ண மாட்டேன், மெசேஜ் பண்ண மாட்டேன். அவன் சைலன்ஸ் ஆனான். ஒரு வாரம் கழித்து பிரியா அவனை காண்டாக்ட் பண்ணினாள். ஏன் பேசல? குமார் அமைதியா சொன்னான், நீ என்னை மதிக்கல, அதனால இந்த உறவும் எனக்கு தேவையில்லை. அந்த ஒரு சென்டென்ஸ் தான் அவன் வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்ட். பிரியா ஷாக் ஆனாள். ஏனென்றால் அவள் நினைத்தது அவன் எப்போதும் பின்னாடி ஓடுவான் என்று. ஆனா இப்போ குமார் மாறியிருந்தான். அவன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கற்றிருந்தான். அவன் ஜிம் போனான், வேலைக்கு ஃபோக்கஸ் பண்ணினான், தன்னை ரீபில்ட் பண்ணினான். மெல்ல மெல்ல அவன் வாழ்க்கை மாறியது. இப்போ அவன் புரிந்து கொண்டான், நம்மை மதிக்காத ஒருத்தருக்காக நம்மை இழக்கக்கூடாது. உண்மையான உறவு என்றால் ரெஸ்பெக்ட் இருக்கும், பீஸ் இருக்கும், கன்சிஸ்டன்சி இருக்கும். லவ் மட்டும் இருந்தா போதாது. அதில் மதிப்பில்லை என்றால் அது விஷம். இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை இதுதான் நண்பர்களே. யார் உன்னை லவ் பண்றாங்கன்னு சொன்னாலும் அந்த லவ்வுக்குள்ள ரெஸ்பெக்ட் இல்லை என்றால் அது லவ் இல்லை, அது பெயின். நீ ஒருத்தரை எவ்வளவு நேசிச்சாலும் அவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்றால் அந்த உறவு உன்னை ஸ்லோலி அழிக்கும். அதனால் வாழ்க்கையில் ஒரே ஒரு விதிவை, என்னை மதிக்காத இடத்தில் நான் இருக்க மாட்டேன். நீ உன்னை மதிக்க ஆரம்பித்த நாளில்தான் உலகமும் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பவர்ஃபுல் ஸ்டோரிஸ் இன்னும் நிறைய வருது. ஸோ நண்பர்களே, அர்ஜுன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த மாதிரி டாக்ஸிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒருத்தருக்கு லைஃப் சேஞ்ச் ஆகலாம். நான் அர்ஜுன். See you in next powerful video.